பக்தி ஒன் டுடே சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஏற்கனவே நம்ம பிரார்த்தனையை பற்றி, பிரார்த்தனைனா என்னென்ன அறிமுகப்படுத்தி இருந்தோம். நானும் இறைவனும் சொல்லி அந்த பிரேயருக்குள்ள முக்கியத்துவம், பிரேயர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னுடைய சக்திகள், மனித சக்திகள் எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எல்லையற்ற சக்தியுடையதான் இறைவன். அவர்கிட்ட கேட்கணும், அந்த செயலை தான் செய்யறோம். என்ன கேட்கிறோம் அப்படின்னா அவருடைய அருள், உதவி. என்னுடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் மூலம்தான் எனக்கு ஒரு சக்தி பிறக்கிறது நிறைய விஷயங்களை மாற்றுவதற்கு. ஏன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை என்பதே ஒரு அர்ப்பணிப்பு தான். அர்ப்பணிப்பு செஞ்சாதான் அற்புதங்கள் வரும்னு நம்ம பார்த்திருந்தோம். பிரேயர் சும்மா 4 வரிகள், ஏதோ மந்திரங்கள், இதை போய் நான் சும்மா மனசுல ஒட்டாம சொல்றதுனால எந்தவித பயனும் இல்லை எனக்கு. நான் போய் அவர்கிட்ட நிக்கிறேன், என்னை விட ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட நிக்கிறேன், அர்ப்பணிப்போட நிக்கிறேன். அப்போ இதுக்கு நடுவுல ஒரு திரை விழுந்த மாதிரி என்னுடைய கடந்த காலங்கள்லாம் வருது. கடந்த காலத்துல நான் நிறைய தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறு செஞ்சிருப்பேன். அன்று அப்படி நடந்திருக்க கூடாதே, அன்று அந்த பொருளை வாங்கியிருக்க கூடாதே, அன்று அவரிடம் அப்படி பேசியிருக்க கூடாதே, அப்படி நிறைய விஷயங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என் மனசுக்குள்ள அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுள் முன்னாடி போய் நான் இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னுடைய அருள் வேண்டும், உன்னுடைய உதவி வேண்டும், எனக்கு கொடு, நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிக்கணும், அதுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது, உன்னுடைய அருள் தேவைப்படுது, அதுக்காக நான் பிரார்த்தனை வச்சுக்கிடுறேன் அப்படின்னு பிரேயர் பண்ணும்போது அந்த பழைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள், அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாத, அதை வாங்கியிருக்க கூடாத, அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாத, முடிஞ்ச விஷயங்கள், அது முடிஞ்சிருச்சு. அந்த விஷயங்கள் அதை போய் நான் மாற்ற முடியாது. நீங்க அது வேற மாதிரி நடந்திருக்கலாம்னு நான் நினைச்சுதான் பார்க்க முடியுமே தவிர நடத்தவே முடியாது. முடிந்த விஷயம் முடிஞ்சாது. ஆனா இது என்னுடைய பிரார்த்தனைக்கு நடுவுல நிற்கும். மனதார அந்த பிரார்த்தனையை சொல்ல விடாது. இந்த விஷயங்கள் தடுத்து கொண்டே இருக்கும். என்னை பிடித்து வைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுதான் என்னை இயக்குகிறது. எப்படி ஒரு வாகனம் போகுதுன்னா அதுக்கு இன்ஜின் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதை இழுத்துக்கொண்டு அந்த இழுவை சக்தி. அந்த மாதிரி என்னுடைய மனதில் ஓடக்கூடிய ஓட்டங்களுக்கு எல்லாமே அந்த இழுத்துட்டு போறது, தள்ளிட்டு போறது எதுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கடந்த கால நிகழ்வுகள் தான். அந்த கடந்த கால நிகழ்வுகள் தான் என்னை இயக்கி கொண்டு இருக்கிறது. நான் அதை இயக்கல, நான் அதெல்லாம் நினைச்சு பார்க்கல. ஆனா வந்து போகும். அதை அப்படி டோட்டலா என்னால வாஷ் அவுட் பண்ண முடியல. அப்ப கடவுள் முன்னாடி போய் புனிதமான அந்த மௌனத்துல என்னுடைய பிரார்த்தனையை நான் வைக்கும்போது இது குறுக்க வரும். அப்ப அதுதான் என்னை இயக்குகிறது. அந்த விஷயங்கள் எனக்குள்ள அதுவாகவே தோன்றி விடுகிறது, பிடித்து வைத்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அப்ப நான் எப்படி உதவி கேட்கறது? கை நிறைய பாரத்தை வச்சுட்டு அவர்கிட்ட போய் நான் எப்படி உதவி கேட்கறது? அப்போ அந்த உதவி கேட்டல் அப்படிங்கும்போது இங்க என்னது பிடிச்சு வச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாரை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி எழுது எனக்குள்ள. பிடிபட்டவனும் நான் தான், பிடித்தவனும் நான் தான், பிடிபட்ட பொருளும் நான் தான். அப்ப யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறது? என்ன விட்டுருன்னா கடவுளே என்ன சொல்லுவாரு? நீ தாண்டா வச்சிருக்கிற, நீ தூக்கி எறியத, இதெல்லாம் நடந்திருக்க கூடாது, இதெல்லாம் எனக்கு கடந்த காலமெல்லாம் எனக்கு தொந்தரவா இருக்கிறது, தப்பா நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம், தவறுதலாக நான் செய்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுன்னு தூக்கி தூர போடுன்னு தான் சொல்லுவார் கடவுள். அப்போ பிடிச்சதும் நான் தான், பிடிபட்ட பொருளும் நான் தான். அப்போ யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னா என்கிட்ட கேட்க முடியாதுன்னா, நான் தான் மூன்றுமே. அப்போ கடவுள்கிட்ட தான் உதவி கேட்கணும். எனக்கு இதுல இருந்து விடுவித்து எனக்கு உதவி கொடு. நான் ஒரு பொருளை பிடிச்சிருக்கிறேன்னா கீழே போட்டுடலாம். ஏதோ ஒரு பொருளை, ஒரு சாவியோ ஒரு பாக்ஸோ ஏதோ கையில வச்சிருக்கிறேன், ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது என்னால, வேண்டாம்னா கீழே போட்டுடலாம் கை வலிக்குதுன்னா. அதே மாதிரி என்னுடைய எண்ணங்களை போட முடியுமா? முடியாது. அப்போ என்னால் அது உதவி செய்ய முடியாது. என்னை விட உயர்ந்த ஒரு சக்தியாகிய, வலிமை பொருந்திய, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த கடவுள்கிட்ட தான் எனக்கு அந்த மாதிரியான, எனக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள், உன்னிடம் பிரார்த்தனை பண்ணும்போது நடுவில் என்னுடைய
தவறுதல்கள்லாம் பழைய கடந்த கால விஷயங்கள்லாம் திரையா வந்து விழுந்திருக்குது. இதை நீக்கி கொடு கடவுளே, நான் அவர்கிட்டதான் பிரார்த்தனைகளை நான் வைக்கணும். அந்த பிரார்த்தனையில தெளிவா நடந்து முடிந்த விஷயங்களை நான் திருப்பி மாற்றுவதற்கு முயற்சி செய்ய முடியாது, கூடாது. அதை எப்படி மாற்ற முடியும்? நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நான் பாத்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தியோட, அந்த சக்தி எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னா, நடந்து முடிஞ்சதை நான் மாத்துறதுக்கு முயற்சி செய்யல அப்படின்னு நான் ஒப்புக்கொள்ளும் போதே, இப்போ நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை நான் மிக நன்றாக நடத்துகிறேன், அதுக்கான முயற்சிகள் செய்கிறேன், அதுக்கான சக்தி கொடு கடவுளே. சக்தி, பவர், இறை உதவி, இறை அருள்ங்கிற மாதிரி அதுக்கான சக்தியை அவர் தான் கொடுப்பாரு. அப்ப நான் நடந்து முடிஞ்சதை மாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, இப்ப நடக்க போறதுக்கு நல்ல முயற்சிகளை நான் எடுக்கணும். இந்த இரண்டிற்குமான சக்தியை கடவுள் தான் கொடுக்கணும். தொடர்ந்து என்னுடைய பிரார்த்தனைகள்ல அதை வைக்கிறேன். தொடர்ந்து பக்தி ஒன் டுடே சேனலை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி.